குழந்தைங்களுக்கு மதிய உணவு லஞ்ச் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இதை நம்ம கொடுக்கும்போது பேரண்ட்ஸ் கொஞ்சம் ரொம்ப முக்கியமாக கவனத்தில் வச்சுக்க வேண்டியது. இப்போ பார்த்தீங்கன்னா சில பெற்றோர்கள் வந்து இட்லி வைப்பாங்க. ஓகே, ஸோ இட்லிக்கு சாம்பார் வந்து அது மேலேயே ஊற்றி பாக்ஸ் மூடி கூட அனுப்புவாங்க. இப்போ அது பார்த்தீங்கன்னா என்ன ஒன்று, அந்த இட்லி என்ன பண்ணும், மதியானத்துக்குள்ளே அந்த சாம்பாரை பிடிச்சிரும். ஓகே, சாம்பாரை பிடிச்ச உடனே அந்த இட்லி குண்டாயிரும். ஆனால் குழந்தைங்க ஓப்பன் பண்ணி அந்த இட்லியை எடுத்து சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். ஸோ தொட்டுக்கிறதுக்கு அந்த குழம்பு வந்து இட்லி சாப்பிட்டுட்ருக்கோம். ஓகே, ஸோ அப்போ வந்து சாப்பிடும்போது குழந்தைங்களுக்கு கொஞ்சம் தொண்டையில் அடைக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கும். ஸோ அதனால் அது எப்படி கொடுக்கணுமோ, ஒரு வேளை தனியாக ஒரு சாம்பாருக்கு ஒரு பாக்ஸ் கொடுக்கறது, அதை தொட்டு சாப்பிட்றதுக்கு குழந்தைங்களை பழக்கி விடுறது, இந்த மாதிரி விஷயத்தில் கூட கவனம் செலுத்தணும். சில ஸ்கூல்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான்வெஜ் நாட் அலவுடு சொல்லுவாங்க லஞ்சில். ஏன் அப்படின்னா, இந்த ஃபிஷ் எதாவது இருந்ததுன்னா, அதில் முள் எதாவது இருந்ததுன்னா, அந்த நேரத்தில் லஞ்ச் குழந்தைங்க சாப்பிடும்போது ஏதாவது வாயில் வந்து இருந்ததுன்னா, தொண்டையில் போய் முள் குத்துச்சுன்னா, குழந்தைங்க சொல்ல தெரியலன்னா ரொம்ப கஷ்டமாயிடும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் அந்த நான்வெஜ்ஜை அவாய்ட் பண்ண சொல்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த சிக்கன் போன்ற இதெல்லாம் சாப்பிடும்போது அந்த சின்ன எலும்புகள் குட்டி அது இருக்கலாம் இல்லையா? ஸோ அதுவும் குழந்தைங்களுக்கு ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்திடக்கூடாது. ஏன்னா நம்ம வீட்டில் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கையில் நம்ம மசிச்சு என்ன இருக்குதுன்னு பார்த்து நம்ம கொடுப்போம். வீட்டில் இருந்து பண்ணும்போது கொஞ்சம் கேர் கொஞ்சம் அதிகமாக எடுத்துகிட்டு அந்த குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ அதனால தான் இந்த நான்வெஜ்ஜை கொஞ்சம் லஞ்சில் அவாய்ட் பண்ணணுன்னு ஸ்கூல் சொல்கிறது. நான்வெஜ் மட்டும்தான் ப்ராப்ளம் இல்லை, வெஜ்லேயும் நான் சொன்ன மாதிரி அந்த இட்லி, அப்புறம் பார்த்திங்கன்னா சப்பாத்தியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கொஞ்சம் தக்காளி தூக்கெல்லாம் கொஞ்சம் வச்செல்லாம் அனுப்புவாங்க. ஸோ அது என்ன பண்ணணும், அந்த ட்ரை அது கொஞ்சம் சாப்பிடும்போது ஹார்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வயிற்றில் வந்து அது சீக்கிரம் ஜீரணம் பண்ணாது. ஸோ அது வந்து குழந்தைங்களுக்கு கொஞ்சம் வயிற்றில் கொஞ்சம் ஜீரணம் பண்ணாதனால கொஞ்சம் ப்ராப்ளத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ அதனால் லஞ்ச் கொடுக்கும்போது எளிதாக அழகாக ஜீரணமாகிற உணவாகவும் ரொம்ப ட்ரையாக இல்லாமலும் பார்த்துக்க வேண்டியது பெற்றோர்களோட கடமை. வாழ்த்துக்கள்.